Don't forget to subscribe. மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம்னா என்ன அப்படின்றத நான் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன். யோவான் 17:17 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமா, உம்முடைய வசனமே சொல்லு, உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவருடைய வசனம் சத்தியம். அப்புறம் இயேசு சொல்ல, நானே சத்தியன்றார். இயேசு சத்தியமானவர், அவருடைய வசனம், இயேசுவும் வசனம் ஒன்று. அப்போ சத்தியம்னா வசனம், அவ்வளோதான். சரிங்களா? அப்போது யோவான் 17:17 அவனுடைய வசனமே சத்தியம். சத்தியம் என்னும் கச்சை, அதான் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு. சரி, எபேசியர்கள் நிருபம் 6 வசனங்களை கவனமாக கவனிங்க. பிசாசு வசனத்தை திருடன்னு விரும்புகிறான், ஆவியான வசனத்தை நினைப்பூட்ட விரும்புகிறான். அதான் ரெண்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் அது ஒரு பேட்டில். பிசாசு வசனத்தை திருட விரும்புகிறான், ஆவியான வசனத்தை நினைப்பூட்ட விரும்புகிறான். எபேசியர் 6 முதல் வசனத்துக்கு நம்ம வருவோம். எபேசியர் 6 1 இந்த வாசிப்பு 10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலம். சரி, பலப்படுறதை பற்றி சொல்கிறார். பி ஸ்ட்ராங் இன் த ஸ்பிரிட், உங்கள் ஆவி பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறார் பாருங்க, நீங்கள் பன்மையில் பேசுகிறார், நீ மாத்திரம் சொல்ல, நீங்கள்னு சொல்கிறார். ஸோ இன்றைக்கி ரொம்ப கவனமாக கவனிங்க. இது உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக இந்த வசனங்கள் மாற்றும். சொல்லுங்கள், இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கை சத்தியமாய் மாற்றும். பாருங்க, அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்கள். இங்கே சொல்கிறார் தந்திரம். நான் பிசாசின் தந்திரம்னா என்ன அப்படின்னா 1-2 நான் பட்டியல் பட போகிறதில்ல. ஆனால் அதை நீங்கள் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு வேத வசனத்தில் பார்க்க போகிறோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க, அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். அணிந்து கொள்ளுங்கள். மாற்றுச்சுன்னு கேட்டால் சத்தியம் என்னை மாற்றுறது. நான் சொல்ல, இந்த வசனத்தை கேட்டீங்க, அந்த வசனம் உங்களை மாற்றும். அல்லேலூயா. அப்போது இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்காகத்தான் நம்ம இந்த வசனங்களை சொல்கிறோம். சபையிலிருந்து நான் சொன்ன பிசாசு வசனத்தை திருடுவான், ஆவியானவர் நினைப்பூட்டு அந்த வசனத்தை திருடிடுவான் பிசாசு. 95% வசனங்கள் இல்லாது இருக்கிற வாழ்க்கை டேஞ்சர். 5% வசனத்தோடு இருக்காங்க. சரி, நம்ம காரியத்துக்குள்ளே போவோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கன்றார். சரியா? முதலாவது தரித்து கொள்ளுங்கள்ன்றார். ரெண்டாவது 13 ஆகையால் தீங்கு நாளில் அவளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தை செய்து முடித்துள்ளாய் நிற்கும் திராணி உள்ளாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள். தரித்துக்கொள், அப்புறம் எடுத்துக்கொள்ன்றார். சரிங்களா? 2 காரியங்கள். ஒன்று நீ தரித்துக்கொள், மற்றொன்று என்னன்னா எடுத்துக்கொள். தரித்துக்கொள், எடுத்துக்கொள், ரெண்டுமே இருக்குதுங்க. நான் இன்றைக்கி சொல்ல போகிறதுனா தரித்து கொள்ளுகிறத ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். மிச்சம் நம்மளுக்கு நேரம் இருக்காது. அதெல்லாம் சொல்ல பாருங்க. முதல் தரித்து கொள்கிற சிலர் 14 எல்லாம் இந்த சுவாசிக்கலாமா? அந்த நம்முடைய செய்தியுடைய தலைப்பு 6:14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய். போதும், அமரலாம். சத்தியம் என்னும் கச்சை, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சத்தியம்னா வசனம், வசனத்தினால் நீங்கள் கட்டப்பட்டவர்களாய். முதல் தகுதியை வசனத்தினால நீங்கள் கட்டப்பட்டிருக்கணுன்றார். முதல் தகுதி என்ன தகுதி?
நீங்கள் வசனத்தினால கட்டப்படுறதுனா இன்னொரு வார்த்தையை நான் சொல்கிறேன். வசனத்தினால் கட்டப்படுறதுனா இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன் பாருங்கள். கொலைசியர் 3:16. கொலைசியர் 3:16. கொலைசியர் 3:16 எடுக்கிறீங்களா? அதுக்கு அடுத்த புத்தகத்துக்கு அடுத்த புத்தகம் 3:16. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கிறிஸ்துவின் வசனம் சொல்லுவோம். கிறிஸ்துவின் வசனம் எனக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சத்திய வசனத்தினால் நீங்கள் கட்டப்பட்டிருக்கன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, வசனம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடு பூரணமாக வாசம் செய்யணும். என்ன செய்ய? சத்தியத்தினால் வசனத்தினால் கட்டப்படுறது அல்லது கச்சையை, சத்தியம் என்னும் கச்சையை கட்டுறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்தியம் என்னும் கச்சையை கட்டுறதுனா என்ன கேட்டிங்கன்னா, வசனத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. வசனத்தினால, சரிங்களா? ஸோ ரொம்ப கவனம். முதலாவது ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கணும். முதல்ல நான் அடிக்கடி சொல்லி ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது அந்த தேவ பிள்ளை சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கணும். அதைத்தான் வசனம் சொல்லுது. 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் எப்படி இருக்கான்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ரைட்டுங்களா? அப்போது இங்கே ஆண்டவர் சொல்ல அவருடைய வசனம் பரிபூர்ணமாக உங்களுக்குள்ள வாசமாக இருக்கணும். சொல்லுங்க, கிறிஸ்துவின் வசனம் எனக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை சபைக்குள்ள வந்தோடனே தேவன் செய்ய விரும்புகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? முதல் காரியம் உங்களை சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்புவது. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அப்புறம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் இயேசு சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை பார்த்தீங்களா? நீங்கள் வசனத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசம் செய்யணும். சொல்லுங்க, வசனம் எனக்குள்ளே பரிபூர்ணமாக வாசம் செய்யணும். அப்படி வசனம் உங்களுக்குள்ள பரிபூர்ணமாக வாசம் செய்திருந்தால் சத்தியம் என்கிற கச்சையை நீங்கள் கட்டியிருப்பீர்கள். சரிங்களா? ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் சொன்னார், பெரிய தோட்டத்தை கொடுத்தார். நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பெரிய தோட்டத்தை கொடுத்தாரு. மேலே பார்த்தா தங்கம் இருந்தது, வைரம் இருந்தது, எல்லாம் மேலே ஆற்று படிகையில் ஆற்று ஓரத்தில் வளர்ந்து கிடந்தது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன்கிட்ட கேட்குற, இந்த நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் நீ வைக்கிறேன்றார். அப்போ எப்படி பாதுகாக்கிறது? அவனுக்கு என்ன போகும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்தாப்பா இருக்கிறதுல நல்ல ஒரு வெப்பன் AK-47 கொடுக்குறேன் வச்சுக்கோ, வரப்போகிறா யாராவது எல்லாம் தாண்டிட்டாங்கன்னா சுற்று அப்படின்னு கொடுத்தாரா? கொடுக்கல. இல்லை ஒரு மிசைல் கொடுத்தாரா? அதுவும் கொடுக்கல. ஆண்டவர் கேட்குறேன், ஆண்டவரை எப்படி நான் பாதுகாத்து? இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், தோட்டத்தை, மகிமையை, தலையில் இருந்த மகிமையை, அதை இழந்து போனா இல்லையா, தலையில் இருந்த மகிமையை எல்லாம் கொடுத்தீங்களா, எப்படி காக்கிறது அப்படின்னு இயேசு சொன்னார். இவையெல்லாம் காக்கணுமா? நான் கொடுக்குற வசனத்தை நீ காத்துக்கொண்டா இவைகளெல்லாம் உனக்கு காக்கப்படும். அதெல்லாம் சொல்கிறீங்க. காக்கவும் சொன்னால் என்ன கொடுத்தாரு? இந்த மரத்தை அவருக்கு ஒரு வசனம் கொடுக்குறாரு இல்லையா? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், இந்த மரத்தின் கனியை நீ புசிக்கும் நாளிலே இதான் உனக்கு காக்கிறதற்கு வசனம். அப்போ மார்க் 4 சொல்கிறாரு, உன் இருதயம் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் இந்த வசனத்தை காத்துக்கொண்டேன்னா உனக்கு இருக்க எல்லா ஆசீர்வாதம் காக்கப்படணும். அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த வசனத்தை காத்துக்கொள்ளலை. பிசாசு வசனத்தை திருடுறதுக்கு இடம் கொடுத்துட்டான். இடம் கொடுத்தோன்னே பாருங்கள், சத்தியம் என்கிற கச்சை ஆதாம்லேருந்து அவிழ்ந்துருச்சு. ரைட்டுங்களா? சத்தியம் என்கிற கச்சை வசனத்தை என்ன செய்யலாமே பரிபூர்ணமாய் காத்து கொள்ளவில்லை. சத்தியம் என்கிற கச்சையை விட்ட உடனே ஆதாம் மேலே அவமானம் வந்தது. அவன் ஓடி ஒளிந்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் என்னைக்கு சத்தியம் என்கிற சத்தியத்தினால் நிறைந்த, சத்தியத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்குதோ அன்னைக்கு உங்களுக்கு அவமானம் வராது, உங்கள் லட்சை மகிமையாய் மாற்றப்படும். ஆனால் என்னைக்கு உங்களுடைய சத்தியம் என்கிற கச்சை கலண்டுச்சோ ஓடி ஒளிஞ்சாம் பாருங்க ஆதாம் ஏவாள், அது மாணிக்கு ஒரு நிலைமை உண்டாயிருக்கு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அவமானங்களும் லட்சைகளும் காணப்படுகிறதற்கான மிக விரல் நீட்டுதல் எல்லா காரியங்களும் காணப்படுறதுக்கான காரணம்லாம் சத்தியம் என்கிற அந்த கட்சி என்ன செய்யறதில்ல, கட்டலை. அவங்க அதை சத்தியத்தினால் நிரப்பப்படலை.
சத்தியத்தை அறிகிற அறிவினாலும் கிறிஸ்துவின் வசனம் அவர்களுக்குள் பரிபூர்ணமாய் வாசம் செய்யலை. அதனால் பல காரணங்களிலே பிரதானமான காரணம் இது. உங்கள் வாழ்க்கையில் வசனம் முதலாவது பங்கு வகிக்கிறதான்னு நீங்கள் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி, நான் வசனம் கத்துறேனே, நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் வசனம் கத்துறீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் சொல்லுவாங்க, சடுதியாக எனக்கு உயர்வு இருக்கும். அல்லேலூயா. ஏற்கனவே நான் ஸ்பிரிட்டில் ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்கேன்னு விசுவாசிக்கிறேன். சடுதியாக எனக்கு ஒரு உயர்வு இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறா பாருங்க, அப்படி தான் இருக்கும். அப்போ சத்தியம் என்கிற கட்சியை நீங்கள் சத்திய வசனத்தினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. சரி, போன தடவை நான் வேதம் வாசிப்பது எப்படின்னு கற்றுக் கொடுத்தேன். எத்தனை பேர் அப்படி வேதத்தை வாசிங்க? நான் 2 சின்ன பிள்ளைங்க தான் வாசிக்கேன். எத்தனை பேர் இந்த மாதிரி வசனத்தை வாசிங்க? வேறு யாருமே வாசிக்கலையா? கையை நல்லா தூங்க. எத்தனை பேர் வாசிங்க? ஆமேன். எல்லாரும் அப்படி வசனம் வாசிக்கணும். ரைட், ஓகே. அப்போ சத்தியம் என்கிற கட்சி என்ன செஞ்சாங்க? அந்த சத்தியம் என்கிற சத்தியத்தால் நிறைந்திருக்கிறதா அது கட்சை நான் சொல்லிட்டேன். சரி, இப்போ பிசாசு எப்படி தந்திரம் பண்ணுறான்றதை நம்ம நிறைய தந்திர வழிகளை வச்சுருக்கிறான். அவன் பண்ணுகிற தந்திரங்களை 1-2 பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலேருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அது எப்படி அது வேலை செய்யுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது என்னாகும் புஸ்தகத்துக்கு வருவோம். ஏதாவது சத்தியம் என்கிற கச்சை கட்டியிருக்கவங்களுக்கும் சத்தியம் என்கிற கச்சை கட்டாதவங்களை எப்படி பிசாசு வஞ்சிக்கிறான், தந்திரம் பண்ணுறான் அப்படின்னு உங்கள் எதிராளி யாருன்னு கேட்டிங்கன்னா, எபேசியர் 6 சொல்லிடுச்சு, மாமிசமோ ரத்தமோ அல்ல, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத, பக்கத்தில் கால பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய விரோதி நீங்கள் இல்லை. சொல்லுங்கள், என்னுடைய விரோதி நீங்கள் இல்லை, என்னுடைய விரோதி பிசாசு. சொல்லுங்கள், என்னுடைய விரோதி பிசாசு. சரி, அதுக்கு ஒரு காரியம் பின்னால் இருக்குது. ரைட். அப்போது என்ன செய்யறானா பிசாசு? உங்களை அவன் தந்திரமாக வஞ்சிக்க போகிறான். என்ன செய்ய போகிறான்? அவன் வஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் தப்புன்னு, அவன் தந்திரத்துக்கு தப்பிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சத்தியம் என்கிற கட்சி என்ன செஞ்சுருக்கணும்? சத்தியம் என்கிற கட்சி என்ன செஞ்சுருக்கணும்? காட்டியிருக்கணும். ரைட். என்னாகும் புஸ்தகத்துக்கு போவோம். என்னாகும் 13ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இது பழைய பிசாசு எப்பயுமே தன்னை மாற்றிக்கிறதே கிடையாது. எப்படி தேவன் மாறாத நல்லவராக இருக்கிறாரோ அதுபோல் பிசாசு மாறாமல் கொல்றவன், அழிக்கிறவன், திருடுறவன் மாறவே மாட்டான். ஸ்பிரிச்சுவலில் மனம் திரும்புதலுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனம் திரும்புதலுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த பூமியில் இருக்கிற நீங்கள் மனம் திரும்பலாம், மன்னிக்கலாம், என்னவெல்லாம் செய்யலாம். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்து ஸ்பிரிச்சுவலம் போயிடுச்சுன்னா அங்கே மனம் திரும்ப முடியாது, அங்கே கண்ணீர் வடிக்க முடியாது, எதுவுமே பண்ண அவ்வளோதான். அது அங்கே அது பெர்ஃபெக்டாக இருக்கும். ஈவில்னா ஈவில், குட்னா குட், அப்படி தான் இருக்கும். அது அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ பிசாசு மாறுவானா? மாறவே மாட்டான். அவன் அந்த தந்திரத்தை ஆதிகாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவன் செய்யறான். ஆனால் கத்த சொன்ன என்ன தந்திரம்னா பண்ணட்டும், நீ சத்தியம் என்கிற கட்சியை கட்டியிருந்தேன்னு சொன்னா அவன் என்ன தந்திரத்தோடு வந்தாலும் நீ அவனை முறியடிப்பா. அதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்போ நிறைய தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க? சத்தியத்தை அறியாதனால எப்படியோ வஞ்சிக்கப்படுகிறார்கள். தேவ பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை வஞ்சிக்கிறதுக்காக பிசாசு வேலை செய்யறான். சரி, என்ன 13ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அங்கே ஒரு பெரிய சபை இருந்துச்சு. அந்த சபையினுடைய பாஸ்ட் பேர் மோசே. அவர் பேர் என்னது? மோசே. அவர் தான் அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர். 30 லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க அவர்கிட்ட. அப்போ என்ன ஆகும்? 13ஆம் அதிகாரத்துக்கு போவோம். என்ன ஆகும்? 13:27 எடுத்து வாசிக்கலாமா? 13:27. இப்போ என்ன நடக்குதுன்னா, மோசே என்ன செய்கிறாரு? 12 தலைவர்களை, ஒரு கோத்திரத்துக்கு ஒரு தலைவர், 12 கோத்திர தலைவர்களை எடுக்கிறார். 12 கோத்திர தலைவர்களை அவர் அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறார்னா, ஒரு கானான் தேசத்துக்குள்ளே அனுப்புகிறார். இவங்க போய் அந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டு வர போகிறாங்க. சரிங்களா? பார்த்துட்டு வர போகிறாங்க. என்ன செய்கிறாங்க பாருங்கள். 27 வாசிப்போம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்களில் அரண்பானைகளும் மிகவும் பெரியர்களுமாய் இருக்கிறது. அங்கே குமாரரை கண்டோம். அமிலேக்கர் தென்புறமான தேசங்களில் குடியிருக்கிறார்கள். எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார். கானானியர் கடலருகே யோர்தானிலும் குடியிருக்கிறார் என்றால், அப்போது பாரு பேசிக்கிட்டே இருக்காங்க. 10 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் காலேப் யோசுவா அவனை சூழ்நிலை சரியில்லாத மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு காலேப் யோசுவா என்ன சொல்கிறாங்க? அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை ஏற்றி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், அதை நாம் எளிதாய் ஜெயித்து கொள்வோம்.
அது சொன்ன நம்ம போய் பரவாயில்ல, அவங்க அப்படி தான் இருந்துட்டு போட்டோம், எடியவங்களாக இருக்கட்டும், கொடியவங்களாக இருக்கட்டும், நெடியவங்களாக இருக்கட்டும், யார் எங்கே வேணாலும் இருக்கட்டும், நம்ம போய் ஜெயிச்சுக்கொள்ளலான்னு காலேப்பும் யோசுவாவும் சொல்கிறாங்க. அப்போ 31 வாசிக்கலாம். அவனோடு கூட போய் வந்த மனுஷர் நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே அவர்கள் நம்மை பார்க்கலும் வனவான்கள் என்றான். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான யுனாக்கின் குமாராகிய ராட்சதையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தார்கள் என்று சொல்லி இப்படி இஸ்ரேல் புத்திரருக்குள் தாங்கள் சுற்றி பார்த்த தேசத்தை குறித்து அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் உண்மை இல்லைன்னு சொல்ல வரல, அவர் உண்மைதான் சொன்னாங்க. அப்படிதான் இருந்தாங்க ஏனோக்கியர்கள். ஆனால் சபைக்குள்ள பேசும்போது கர்த்தர் சொல்றாரு, உலகத்தை பற்றி சபையில் நீ பேசினா அது துர்ச்செய்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபைக்கு அவன் பார்த்தது உண்மைதான். ஏனோக்கு நெடியவர்களா கொடியவர்களா, ஆமா உண்மைதான். யுத்த பலசாலிகளா, ஆமா உண்மைதான். பலவான்களா, ஆமா உண்மைதான். இந்த 10 பேரையும் பிசாசு சொன்னா, நீ சபைக்குள்ள இருக்கிற ஆளா இருந்தாலும் உன் வாயிலிருந்து வசனம் வரக்கூடாது. உலகத்தை பற்றின உண்மையை சபைக்குள்ள செய்து சொல்லு. அதுக்கு தேவன் வைத்திருக்கிற பேரு துர்ச்செய்தி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியல? புரியுது. அவங்க சொன்னாங்க பாருங்க, அவன் உண்மைதான் சொல்கிறான். சரியா? உண்மைதான் சொல்கிறான். உங்களுக்கு டாக்டர் ரிப்போர்ட் வருது, ரைட்டா? உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு வரக்கூடாது. யாரோ ஒரு விசுவாசிக்கிறது, உங்களுக்கு போன் கேன்சர் இருக்குன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் சொல்கிறது உண்மைதான். வெளியே சொல்லிக்கிட்டே வரணும், சபைக்கு வந்தனே சொல்லணும். போன் கேன்சர் இருக்குது உண்மைதான், ஆனாலும் அவருடைய தழும்புகள் ஆனாலும் குணமானேன். அல்லேலூயா. ஆனால் சபைக்குள்ளே வந்துட்டு இந்த சபையின் தலைவராக இயேசு இருக்கும்போது உலகத்தை தூக்கிட்டு உள்ள வந்தேன்னா வசனத்தை பேசணும். இங்க வசனத்தை பேசலைன்னா அது துர்ச்செய்தி. புரிஞ்சா உங்களுக்கு? நீங்க என்ன செய்றீங்க? சபைக்குள்ள வரும்போதும் துர்ச்செய்தி தான், வெளியே போகும்போது சத்தியம் எங்கப்பா? எங்க சத்தியம்? வேதம் சொல்லுகிறது, ஆசாரியனுடைய உதடுகளிலே சத்தியத்தை தேடுவார்கள். அல்லேலூயா. ஆனா இதைத்தான் செஞ்சா உண்மைதான். ஆனால் கர்த்தர் என்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கான் தெரியுமா? அவன் துர்ச்செய்தியை சொன்னான். ஆண்டது உண்மைதானே, உண்மைதான் உலகத்திலே. ஆனால் மோசையினுடைய சபைக்குள்ளே அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் இருக்கிற அந்த மோசையினுடைய சபைக்குள்ளே வரும்போது கத்தின இந்த 10 பேரும் துர்ச்செய்தியை கொண்டான். துர்ச்செய்தி கட்ட என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது சபையால் எல்லாரும் பாருங்க என்ன பண்ணாங்களா, இந்த அங்கே இருக்கவங்க ஏன்னா பெரியவர்கள் அது ஒரு இவர்னு சொன்னோடனே எல்லாம் ஒப்பாரி வைக்கிறான். என்ன மாதிரி ஒப்பாரி வைக்கிறான்? ஜனங்கள் எல்லாரும் அன்றா முழுவதும் அழுது சபையில் அழுதுட்டு உட்காந்து மோசையும் காலை என்ன செஞ்சான் தெரியுமா? இருக்கிறதெல்லாம் உண்மை ஆண்டவரே, ஆனால் நீங்கள் எதற்கு எங்களை நடத்துறீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே யாத்திரை புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிப்போம். அவங்க எப்படி சத்தியத்தை கட்டப்பட்டிருந்தாங்கன்றதை பாருங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் ஒரு சின்ன இடத்துல வசனத்தை நான் ஆழமாக சொல்லும்போது கவனிங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியம். யாத்திரையா 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திரையா 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். பாருங்க, கர்த்தர் மோசேட்ட சொல்றார். மோசேட்ட பாஸ்டர், அவர் தானே பாஸ்டர். மோசேன பாஸ்டர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பின்னும் அவர் 6ஆம் வசனம் 3:6 இல்லை வாசிப்பா. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக உன் பிதாக்களுடைய தேவனாக. அவர் சொல்றாரு, நான் தேவன் தான்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் தேவன் அப்படின்னு சொல்லி, நான் தேவனாக இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்த நாள் தன் முகத்தை முடிங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்க என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து ஆளோட்டின் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கும். அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காண. இவர் யாரை பார்த்தாங்க? அந்த 12 பேர் யாரை பார்த்தாங்க? கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் இவங்களெல்லாம் அவங்க பார்த்தாங்கல்ல. இவங்க பார்க்கறதுக்கு முன்னால இயேசு பார்த்தாரா இல்லையா? பார்த்து சொல்றாரு, இருக்கிற இடமாகிய, அவங்கெல்லாம் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவே இத யோசுவாவும் காலேபும் பிடிச்சிட்டான்.
கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு கொண்டிருக்கிறதே, மோசேயின் பாஸ்ட் மூலமா எங்களுக்கு சத்தியத்தை சொன்னதே தேவனாக கர்த்தர் இறங்கி இருக்கிறார். யார்கிட்ட? ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற அந்த தேசத்தை கொடுக்கிறதுக்காக தான் கர்த்தர் இறங்கி இருக்காருன்னு சத்தியம் வெளிப்பட்டிருக்கிற பொழுது, சத்தியம் அந்த சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிற பொழுது, இந்த 2 பேர் மாத்திரம், காலேப் யோசுவா மாத்திரம் அந்த சத்திய வசனத்தினால் பரிபூரணமாக நிரம்பி இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த 10 பேர் இருக்கான் பாருங்க, அவன் உலகத்தால் நிரப்பப்பட்டுட்டான். சபைக்குள்ளதான் இருக்கான், உலகத்தால் நிரப்பப்பட்டுட்டான், உலகத்தினுடைய உண்மை செய்தியால் நிரப்பப்படுகிறான். ஆனால் யோசுவாவும் காலேப்பும் மாத்திரம் இந்த சத்தியத்தினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். பிசாசு அந்த 10 பேரை உலக காரியங்களை வஞ்சித்து மிச்சம் இருந்த 29,998 பேரை வஞ்சிச்சுட்டான். காலேப்பும் நான் முடிக்கல, நான் உங்களுக்கு நிறைவுக்குள்ள கொண்டு போறேன். காலேப்பு யோசுவா என்ன செஞ்சாங்க? நின்றாங்க. நான் போய் கேட்டேன், யோசுவாவே காலேப்பே எப்படி நின்றீங்க? ஏய் சங்கர் பாஸ்டர், உனக்கு தெரியாதா? எங்க பாஸ்டர் யோசுவா இருக்கார்ல, அவர் கத்துன்னு கத்துவாரியா? இயேசு இறங்கி வந்ததே அந்த எமோரியர், எபூசியர், கானானியர், பெபோசியர் இருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு போய் சேர்க்குவதற்காக தேவன் இறங்கி இருக்கிறான்னு சொன்னார் பாரு. நான் அந்த உலகத்துக்குள்ள போகும்போது, எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு கர்த்தர் இறங்கி இருக்கிறார், நான் இதை சுகந்தரிக்க இறங்கி இருக்கிறார் கர்த்தர், நான் அதை சுகந்தரித்துக் கொள்ள அந்த சத்தியத்தை இருக்க பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். எகிப்தியன் ஹைட்டா இருந்தா, எமோரியர் ஹைட்டா இருந்தா, நெடியவனா இருந்தா, கொடியவனா இருந்தா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் சத்தியத்தை பற்றிக் கொள்ளுகிறேன். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த சத்தியத்தோட சபைக்குள்ள வர்றான், சபை நடுவே கையை வைத்து கத்துறான். இந்த 10 பேரும் சத்தியம் என்கிற கத்தையை அவுத்து விட்டான். யாரு? அந்த யோசுவா காலை போட அவனை சேர்ந்து எல்லாம் போயிட்டான். இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குன்னா, சத்தியத்துக்காக கத்துனா 2 பேர் நிற்கிறான். ஆனால் 29,998 பேரும் இந்த உலக காரியத்திற்கு செவி கொடுத்து அதன் பின்பா போறான். நான் சொல்றேன், இந்த காலேப்பு யோசுவாவும் மாத்திரம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் போவார்கள் என்று வார்த்தையின் தேவனாக கர்த்தர் சொன்னார், சத்தியத்தின் தேவனாக கர்த்தர் சொன்னார். நானே சத்தியம் என்று சொன்னவர் சொன்னார். அல்லேலூயா. நல்லா கருதுக்கோங்க, சபை என்பது உலகத்தை சொல்லுகிற இடமில்லை, சபை என்பது கதை சொல்லுகிற இடமில்லை. சபை என்பது நீங்கள் சத்தியத்தில் கட்டப்படும்படியாக சத்தியத்தை சொல்லுகிற சபை. அல்லேலூயா. யோசுவாவும் காலேபும் சத்தியத்தை கட்சியா கட்டவன பிசாசு பார்த்தா வஞ்சிச்சிட்டானா, காணும் பாலும் தேனும் ஓடுக்குள்ள இடத்துக்குள்ள போக முடிஞ்சா. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கு. காரணம், பிசாசு மனதை வஞ்சிக்கிறான், என்னமோ சொல்லி வஞ்சிக்கிறான், சத்தியத்துக்கு வர மாட்டேன்றாங்க. நாங்கள் சத்தியத்தை கத்தினால் காது கேட்க மாட்டேங்குது. வசனம் சொல்லி சத்தியத்தை கேட்கிற காதுடையவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லப்பட்டு பாருங்க, வசனத்தை கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சத்தியத்தை கேட்கறதுக்கு யோசுவாவும் காலேப்பும் கத்து ஒருத்தங்க கேட்கல, கத்த சொன்னாரு. அவன் கேட்டானா இல்லையோ, யோசுவா காலேப் நீ கத்துற சத்தம் பரலோகத்தின் தேவனை கெடுச்சு. அதில் கத்து நீ 2 பேரும் போடா உள்ளன்ட்டாரு. ஆண்டவர் வயசாயிரு, அதெல்லாம் வயசுனா ஆகாதுடா, ஆண்டவர் கிழவனாயிரு ஆகாதுடா, ஆண்டவர் பல்லுனா அதெல்லாம் விழாது, முடி கொண்டு நரைச்சு போயிடும் அதெல்லாம் ஆகாது, கால் ஆண்டவர் நீ இப்போ எப்படி இருக்க அப்படியே இப்போ போடான்ட்டாரு. யோசுவாவும் காலேப்பும் பார்த்தா அப்படியே இருக்காங்க. எப்படிப்பா இது? அவன் சொன்ன சத்தியத்தை கட்டியிருந்தேன்யா, கச்சையாய் கட்டியிருந்தேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், புரியுதுங்க உங்களுக்கு? நான் புரியுதா உங்களுக்கு? இதை வைத்துக்கொள்ளுங்க, இன்னும் அதை தியானம் பண்ணுங்க. சரி, ரைட். முதல் காரியத்தை நான் சொன்னேன், அவன் சத்தியங்கிற கட்சி காலேப்பு யோசுவாங்கிட்டு தான். நான் சொல்கிறேன், நான் தான் காலேப் யோசுவா, நான் சத்தியம் என்கிற கட்சியை கட்டி இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் யார்? ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேரை சொல்லி. நான் சத்தியத்தை என்ன செஞ்சேன்? கட்சியா கட்டி. அப்போ உலக ரிப்போர்ட் என்ன வேணாலும் இருக்கட்டும் பாருங்கள். உலக ரிப்போர்ட் என்ன வேணாலும் இருக்கும். அது வாசப்படி வரைக்கும். வாசப்படி ஏன் செருப்பு கழட்டோம்னா உலகத்தை அங்கே கழட்டி போட்டுன்றதுக்கு தான். அங்கே என்ன செஞ்சிரு? கழட்டி போட்டுரு. உள்ளே வரும் பொழுது நீங்கள் இந்த வசனம் தான் உங்கள் தலையாய கடமை. அல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்கள், எவனுமே போல 2 பேர் மட்டும் காலேப்பு யோசுவா மட்டும் போனான். இன்றைக்கி உலக சபையில் நான் சொல்கிறேன், இப்படி சத்தியத்தால் கட்டப்பட்டிருக்கள் மாத்திரம் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நான் சொல்கிறேன், அமைதியாக இருக்கேன். என்ன பாஸ்டர்? ஆமாம், நான் சொல்கிறேன், இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. ஏன்னா சத்தியம் என்கிற கட்சியை நீங்கள் கட்டணும்னு கர்த்தர் இன்னைக்கு காலை வேளையில் விரும்புகிறார். சரி, இப்போது இங்கே ஒரு காரியம் நடக்குது. எங்கன்னா 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கோலியாத்தும், இந்த கதை உங்களுக்கு கதையில் உண்மை சம்பவம், மன்னிக்கணும், உண்மை சம்பவம். கோலியாத்தும் தாவீதும் தெரியும் உங்களுக்கு. கோலியாத்து தாவீதை சந்திக்கிறதுக்கு முன்பாக அவன் இரவும் பகலும் காலையிலையும் சாயங்காலம் இஸ்ரவேலின் சேனை என்ன செய்வான்?
நிந்திப்பான். வாடா பாப்பா நீ பெரிய ஆளான்னு சொல்லிட்டே இருப்பான். சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன செய்கிறாரு, ஒரு நாள் 40 நாள் காலையில் சாயங்காலம் சொல்கிறான், பெலிஸ்தீன் யார்? உலக மனுஷன். இஸ்ரவேல் யார்? சேனைகளின் தேவனை கர்த்தராய் கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அந்த ஒரு பெலிஸ்தீனை பார்த்து இஸ்ரவேல் சேனைகள் பயந்து ஒளிந்து ஓடுகிறார்கள். தாவீது மட்டும் வர்றான். தாவீது என்ன ஸ்பெஷலா அப்படின்னா கிடையாது. நான் சொல்கிறேன், இங்கே இருக்க எல்லாரும் சத்தியத்தை கட்சியாக கட்டினீங்கன்னா நீங்கள் தான் ஸ்பெஷல். அல்லேலூயா. சொல்லி சத்தியத்தை தூக்கி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதான் ஸ்பெஷல். ரைட். இப்போ வர்றான். வந்தோடனே தாவீது மட்டும் என்ன சொல்கிறான் பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில், பின்பும் அந்த பெலிஸ்தியன் 17 அது 17 தானே, 17:44. 1 சாமுவேல் 17:44. பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும், தாவீது என்ன சொல்றான் பாருங்க, பெலிஸ்தீன் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே. ஏன்னா அவன் என்ன சொல்ல பாருங்க, இஸ்ரவேலுடைய இராணுவத்தின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய, இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அவன் என்ன சொல்ல பாருங்க, எவ்வளவு அவன் சொல்ல பாருங்க, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். எல்லா யுத்த வீரரும் வந்தாங்க. பெலிஸ்தீனுடைய வார்த்தையை கேட்டு பயந்தார்கள். ஆனால் இவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். என்ன சொல்றான், வாயை திறந்து, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே. இந்த வார்த்தை அவனுக்கு எங்கே கிடச்சிச்சு? இந்த சத்தியம் அவனுக்கு எங்கே கிடச்சிச்சு? இஸ்ரவேலின் தேவனின் சேனைகளின் கர்த்தர்ன்ற வார்த்தை எங்கே கிடச்சி அவனுக்கு? இவனுக்கு முன்னால் யோசுவா இருந்தார் பார்த்தீங்களா? யோசுவா இருக்கார்ல, யோசுவா போவோம், அங்கே போவோம். இந்த வார்த்தை அவனுக்கு கிடச்சி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்னு அவனுக்கு எங்கே கிடச்சிச்சு? ஒருத்தன் கூட சொல்ல, யுத்த வீரன் ஒருத்தன் கூட சொல்ல. வாயை திறந்து யோசுவாவும் காலேப்பும் வாயை திறந்து சொன்னாங்களே, எளிதாய் சுதந்திரத்துக்குள்ள எங்கே கிடச்சி அவங்களுக்கு? யாத்திரையா 3ஆம் அதிகாரத்துக்கு கர்த்தர் இறங்கி இருக்கே பாலந்தேனம். இவங்களுக்கு என்னங்க கிடச்சிச்சு பாருங்க. பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு அவர், நான் இளஞ்சந்தோசிக்கமா, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது யார்கிட்ட சொல்றாரு? யோசுவாட்ட சொல்றாரு. இவன் பைபிள் வாசிட்டு இருந்திருக்கான். தாவீது தேவனை பற்றிய ஒரு சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறான். என்ன சத்தியம்? தேவன் சேனைகளின் அதிபதி, சேனைகளின் பாருங்க, நான் கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியாக இப்போது வந்தேன்றான். அப்போது யோசுவா தரையிலே அவர் எப்படி நிற்கிறார் பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டயத்தோடு நிற்கிறார். அதெல்லாம் வாசி பாருங்க, ஒரு யுத்த வீரரை போல நிற்கிறார். அங்கே தேவன் நிற்கிறார். அப்போ நான் சொல்றாரு, சேனையின் அதிபதியாக இப்போது வந்தேன் என்றான். எப்படியோ தாவீது என்ன பண்ணிட்டான், இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டான். இந்த சத்தியத்தை எடுத்து, இந்த சத்தியத்தை எப்படி வந்து சேனையின் அதிபதி, சேனையினுடைய ராஜான்ற காரியத்தை இவன் எப்படியோ என்ன செஞ்சிட்டான் பாருங்க. நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்போது வந்தேன் பாருங்க. கோலியாத் இஸ்ரவேலுடைய சேனையை நிந்திக்கிறேன்றான். சொன்னாலும் கூட இஸ்ரவேல் படைகளுக்கெல்லாம் உருவா சத்தியம் இல்லை. நம்ம யாருன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் அதிபதியுடைய சேனையில் இருக்கிற யுத்த வீரர்கள் அறிவே இல்லை, உங்களுக்கு சத்தியமே இல்லை. பிசாசு சொல்கிறான், கொஞ்சம் ஆட்டி பார்க்குறான், அப்படி சந்திரம் பாருங்க. அவன் சொல்லி பார்க்குறான், சேனைகளின் இஸ்ரவேலின் சேனைகளை நான் உங்களை என்ன செய்ய போகிறேன், கொல்ல போகிறேன் அப்படின்னு நிந்திக்கிறான். ஒருத்தனாது எங்கள் சேனைகளின் அதிபதி கர்த்தர்னு சொன்னானா சொல்லலையா? சொல்லவே இல்லை. எல்லாம் ஓடுறான். ஒருத்தன் மட்டும் சத்தியம், அந்த சத்தியத்தை எடுத்து கச்சா கட்டிட்டான். யாருன்னு பேர்? அவன் பேர் தாவீது. அவன் தான் சொல்கிறான் பாருங்க, நல்லா கவனிங்க. வசனம், பிசாசு தந்திரம் பண்ணும்போது என்ன வெளியே வருதுன்னா வசனம் வருது. பாருங்க, அவன் என்ன சொல்ல பாருங்க. தாவீது என்ன சொல்கிறான்? 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அதற்கு 45. அதற்கு தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்ற நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேல இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமம், சேனையின் அதிபதி, சேனையின் கர்த்தருடைய நாமத்தில் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இங்க இருக்கிற சேனைக்கு அதிபதி தலைவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தெரியல. ஒரே ஒருத்தன் மட்டும் சத்தியத்தை கட்டினா பாருங்க.
கட்டுனா பாருங்க, சத்தியத்தை கட்ட சொன்னார். நீ என்ன எடுத்து நீ சத்தியத்தை கட்டி இருக்கிறியா? தாவீதே நீ தான் ராஜான்ட்டாரு கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் சத்தியத்தை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை யோசேப்பு காலு அப்படி நீ 2 பேரும் மட்டும் கானானுக்குள்ள போண்டுவார். சத்தியத்தை தாவீது போல இடுப்புல கட்டினா சொல்ல நீ தான் ராஜாண்டுவார். ஏனென்றால் சத்தியம் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிசாசு உங்களை தந்திரம் பண்ணும்போது நீங்கள் எங்கே வரணும்னு சொன்னால், வேத வசனம் உங்களுக்குள் சம்பூர்ணமாய் வாசமாய் இருக்கும்போது அந்த வசனத்திலிருந்து எடுத்து சொல்லணும், இல்லை 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 இல்லை, என்னுடைய சேனைகளின் அதிபதி கர்த்தர். அல்லேலூயா. சத்தியத்தை நீங்கள் அணிஞ்சிங்கன்னா அந்த சத்தியம் உங்களை சொல்லும். யோசுவாட்ட சொல்லிச்சே, நீ என்ன செய்ய போகிற? பாலும் தேனும் முச்சவனும் போல. ஆனால் எவனுமே ராஜாவாகலை. சாதாரண ஒருத்தன் சத்தியத்தை எடுத்து கட்டினா பாரு, இந்த சேனைக்கு அதிபதி கர்த்தரே. கோலியாத்தை உன்னை நிந்திக்கிறவனுக்கு சேனையின் அதிபதி நினைச்சு உன்னை கொல்ல கர்த்தர் இறங்கிட்டாரு. சத்தியத்தை யாரா கூப்பிடுறது அப்படின்னு சத்திய தேவன் இறங்கினாரு. இப்போ கர்த்தர் சொன்னாரு, தாவீதே நீ இல்லை, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் உனக்கு போராட்டம் இல்லை, நான் யுத்தத்தில் நிற்கிறேன்னு கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. எங்களா சத்தியத்தை கொண்டு வருகிறீர்களோ அந்த சத்தியம் உங்களுக்காக யுத்தம் செய்யும். அல்லேலூயா. அதெல்லாம் கதை சொன்ன மாமிச ரத்தத்தை சண்டைப்படாத. சத்தியம் என்ன செய்யும்? பெரிய காரியங்களை செய்யும். அப்போ பாருங்க, இது இங்கே நடந்த ஒரு காரியம். இங்கே என்ன செஞ்சு? இங்கே ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்தார். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வர போகிறோம். இதான் ரொம்ப முக்கியம். நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கு இல்லையா? ஆண்டவர் சொன்னார், அப்பா உனக்கு மாமிசத்தோட ரத்தத்தோட என்ன கிடையாது? போராட்டம் கிடையாது. நீங்கள் போராடுற பேட்டில் ரொம்ப ராங் அப்படின்னா நீங்கள் மனுஷனோடு சண்டை போட்டிங்கன்னா கஷ்டம். சரி, அதை நான் சொல்கிறேன். அப்போது இயேசு கிறிஸ்து வந்து நேரடியாக மத்தேயு லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். எல்லாத்துக்கும் ஒரு இந்த விஷயத்தில் ஒரு குழப்பம் இருக்கும். அதே நம்ம பார்த்துட்டு நம்ம இதை முடிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 4:1. இயேசு பரிசுத்தாவின் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். நீங்கள் மார்க்கில் வாசிங்கன்னா பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்திரத்துக்கு. நான் ஒன்று கேட்குறேன், உங்களை ஆவியானவர் பிசாசினால் சோதிக்கப்படுறதுக்காக பிசாசில் கொண்டு போய் விடுவாரா? விட மாட்டாரா? பாதி பேர் விடுவாருன்றீங்க, பாதி பேர் விட மாட்டேன்றாங்க. விட மாட்டாரா? இங்கே இயேசுவை விட்டுருக்காருங்க, சத்தியம் சொல்லுதுங்க. விடுவார். எங்க வசனம் சொல்லுது. வசனத்துக்கு எழுத்து பேசுகிறீங்க பாருங்க. நான் சொல்கிறேன், வசனம் சொல்லி இயேசுவை பரிசுத்தாவின்னு பிசாசிட்டு சோதிக்கிறதுக்கா 40 நாள் விட்டார். உங்களை விட மாட்டாரா? விடுவார். விட மாட்டார். விட மாட்டார். இங்கே தான் பேட்டில், தெரியுங்களா? சத்தியான கட்சி அல்லாதனால மாட்டிக்கிறோம். ரைட், நான் ஒன்று சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்பாக வரைக்கும் யோபு போனால், இயேசு போனார், பேதுரும் கொடுக்கப்பட்ட. சிலுவைக்கு அப்புறம் சபை நாட்களில் நீங்கள் வாசித்து பாருங்கள், பரிசுத்த ஆவியான ஒருத்தனை கூட பிசாசின் கையில் கொடுக்கல. ஏன்னா சிலுவையில் பிசாசின் தலையை அவர் நசுக்கினார், பிசாசை அழித்தார். அல்லேலூயா. உங்களோட பரிசுத்த ஆவியை கொண்டு போய் பிசாசு கையில் கொடுத்துட்டு, அப்பா நீ பிசாசே, நான் செய்ய வேண்டிய காரணம் செய்ய முடியாது, நீ கொஞ்சம் செஞ்சுக்கோ, என் வாழ்க்கையெல்லாம் செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க, நான் சொல்கிற சத்தியம். அல்லேலூயா. அதனால் அதுக்கப்புறம் செய்ய மாட்டார். ஆனால் இவர் போகிறார், அவர் பேட்டில் நம்மளுக்கு ஒரு இதுக்காக போகிறாரு. சரி, ரைட்டு. அவர் காட்டு மிருகங்களோட செஞ்சார். அதனால் நீங்கள் யாராவது ஆவியான பிசாசு கையில் கொடுத்துட்டு சொன்னால் கற்று சத்தியத்தை வித்து சத்திய கட்சியை கட்டிட்டேன்னுவார். ரைட், ஓகே. ஆனால் நம்மளுக்கு அவனோட சோதனை கிடையாது, அவனோட சண்டை இருக்குது, ஃபைட் இருக்குது. என்ன இருக்குது? சண்டை இருக்குது. என்ன இருக்குது? நிறையா பேர் கணவனோட சண்டை போடுறீங்க, இல்லை மனைவியோட சண்டை போடுறீங்க. கற்று சொல்லி எப்போ உனக்கு கணவனோட சண்டை இல்லை, மனைவியோட சண்டை இல்லை, நல்ல சண்டை இருக்குது, அது பிசாசோடு. அல்லேலூயா. அது 24/7. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 24 அப்படி ஒரு சண்டை இருக்குது பிசாசோடு. அதை பற்றினா காலம் யாத்தியாகவும் இருந்துட்டு போ. நான் இங்கே இவனை முடிக்காமல் விட மாட்டேன். மனைவி நிற்கிறது, மனைவி கணவனை பற்றி முடிக்காமல் விட மாட்டேன். மாமிசத்தோடு சண்டை இல்லை. சரி, ரைட்டு. இப்போ பிசாசு என்ன செய்கிறான்? ஏசிட்ட வர்றான். சரியா? பிசாசு என்ன செய்கிறான்? நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்கிறேன், உங்களை பரிசுத்தாவின் பிசாசின் கையிலே தரமாட்டார். சொல்லுவோம், பரிசுத்தாவியானவர் பிசாசின் கையிலே என்னை தரமாட்டார். சரிங்களா? ரைட், ஓகே. அப்போது இங்கே பாருங்கள், அப்போ என்ன சொல்கிறாரு? பிசாசினால் சோதிக்கப்பட்டார், அந்த நாட்களில் அவர் ஒன்றும் பசியாக அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்கள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். சரிங்களா? அவன் சொல்கிறான், கல் எடுத்து அப்பமாங்க. ஏன் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? யோசனை பாருங்கள். அவர் பிரயோத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்று. இயேசுக்கு எப்படி இந்த வசனம் தெரியும்னா, அவர் பாருங்கள், லூக்காவில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதே 4ஆம் அதிகாரம் 14 தாம் வளர்ந்த ஊராகிய 4:16 தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துக்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே, இயேசு கிறிஸ்து வழக்கத்தின்படியே வேதத்தை
போன வாரம் நான் பிரசங்கித்தேன் ஒரு பிரசங்கம், பைபிள் எப்படி வாசிக்கணும் அப்படி வாசித்திருந்தார், வழக்கமாக வச்சுருந்தார். ஒரு நாள் கூட இன்டெலெக்சுவல் மைண்டில் ஒரு பைபிள் வாசிக்கலை. அவர் ஃப்ரீ ஸ்பிரிட்டில் பைபிள் வாசித்தார். ஒரு குழந்தையை போல் வாசித்தார் வேதத்தை. அவர் வாசித்து கொண்டே இருந்தார், மைண்டில் இல்லை. சரிங்களா? நீங்கள் இந்த பைபிளை வந்து இன்டெலெக்சுவலாக வாசிக்கிறது தான் பிரச்சனை. போன வாரம் வேதத்தை எப்படி வாசிப்பதுன்னு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இப்போ அவன் அப்பம் கொடுக்குறான், இவர் வார்த்தையை கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், உங்களுக்கு அப்பம் கொடுத்தா வாங்கிக்கிறீங்களா, வசனம் கொடுத்தா வாங்கிக்கிறீங்களா? ரெண்டையுமே வாங்கிக்கிறீங்களா? நல்லா இருக்கு. நான் என்ன செய்ய பாருங்களா, நீங்கள் எப்படி வாங்க வருங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது அவன் அப்போன்னா நேரம் அப்பாத்தை கொடுக்க போகிறேன், வேறு ஏதாவது கொடுப்பான். ரொம்ப முக்கியமான வேலை இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது, சண்டே இல்லையா? அந்த ரொம்ப முக்கியமான வேலை இன்றைக்கி இல்லாதனால, உலகத்தில் இல்லாதனால நீங்கள் சபையில் உட்காந்துருக்கீங்க. ரொம்ப முக்கியமான வேலை பிசாசு கொடுத்தா நீங்கள் வந்து உட்காந்துருப்பீங்களா? உண்மையை சொல்லுங்க, உட்காந்துருப்பீங்களா? உட்காந்துக்க மாட்டீங்களா? அவன் அப்பம் கொடுக்கல, வேறதையே கொடுத்துட்டான். நல்லா புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இங்கே சத்தியம் போனால் ஜங்கர் பாஸ் கத்தி சத்தியன்ற எதையும் கட்டுக்கிட்டு போ, அங்கே ஒரு கல்யாணம் இருக்குது போண்டுவான். அங்கே அப்போ இங்கே கல்யாணம் மாற்றிக்கிட்டே இருப்பான் தந்திரம். நீங்கள் சொல்லல சபை குடிவில் விட்டுக்கூடாது வசனம் சொல்லுது, முதல்ல அங்கே நினச்சிக்கிறேன் போயிட்டு வந்துடுறேன். இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? தந்திரமா இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் சபைக்கு ஏன் வரலாம், அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அவங்களுக்கு. அப்படி பிசாசை வச்சுருக்கான், தந்திரம் பண்ணி வச்சுருக்கான், வசனத்தில் அறியலை. நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்கன்னா, ஒரு சிலர் மெய்யாவே சத்தியத்தை கேட்குறதா வந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு வேலை இல்லை வெளியே பாஸ்டர், அதனால் நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். உண்மை தான், அதானே இல்லையா? உண்மையாக இல்லையாங்க? உண்மைதான். அப்போ பிசாசு என்ன செஞ்சுட்டான், வச்சுட்டான். ஆனால் கத்த சொல்கிறப்பா சத்தியத்தை கேட்கறதுக்காக முதல்ல வசனத்தை வாங்கு. அதான் ஆண்டு சொன்னார், எப்படி நீ என்னத்தை பிசாசே கொடுத்தாலும் எவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவ வார்த்தையை உயர்த்தி பிடிக்கிறானோ அவன் பிசாசின் தந்திரங்களுக்கு தப்பு வைக்கப்படுவான். அல்லேலூயா. அப்போ எப்படி தான் பிசாசு உங்களை ட்ரிக் பண்ணுறான். அன்றைக்கி சண்டே ஆராதனை பாஸ்ட்டு போன வாரம் செய்தி சொன்னார், பரிசுத்த வசனத்தை எப்படி வாசிக்க கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் அதற்கான ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சே. சரி அங்கே போவோம். அங்கே போன பிசாசு நல்ல வேலை, அந்த வசனத்தை கேட்காம நான் இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். எப்படி ஜெயப்படுத்திட்டான் பார்த்தீங்களா உங்கள் வாழ்க்கையில்? அவன் நேரடியாக வந்து யுத்தம் பண்ண மாட்டான், இப்படி தான் ட்ரிக் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரிங்களா? தந்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ ஆனால் நீங்கள் என்ன செய்யணுமே, என்ன வேலை இருந்தாலும் சரி சபை குடியுள்ள விட்டுவிடக்கூடாது, வசனம் சொல்லுதுன்னு சொல்லி அந்த வசனத்தை இடைக்கட்சியாக கட்டணும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அந்த வசனத்தை கலட்டி போட்டுறக்கூடாது. அந்த இடைக்கட்சியை கலந்து சத்தியம் போயிடும், வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட்டா? அப்புறம் எழுதிருக்கேன் எப்படின்னா, அவர் அப்படி தான் வாசார் ஃப்ரீ ஹார்ட்டில். அப்படி குழந்தைய போல வேதத்தை வாசி இறுதி வச்சுருந்தார். பிசாசு வந்து அவரை கேள்வி கேட்கும்போது, அதாவது ஏசப்பா கரெக்டாக வசனத்தை சொல்கிறாரு பை த ஸ்பிரிட்டில். எப்படி சொல்கிறார்? அடுத்து என்ன சொல்கிறா பாருங்கள். பின்பு இயேசு அவரை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய், உலகத்தின் சகல ராஜ்யங்களுக்கு வந்து இவைகள் எல்லாவற்றையும் அதிகாரத்தையும் மகிமை உனக்கு தருவேன், இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனை உனக்கு கொடுப்பேன், அது நீ என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உன்னுடையது ஆகும் என்றார் சொன்னார். சரி, இயேசு அவனுக்கு பிரேத்திரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாங்க என்று 2 தடவை எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னாலும் வசனம் தாங்க. இயேசு ஆயத்திலிருந்து என்ன சொன்னாலும் வசனம் தான். ஆனால் பிசாசிட்டே வசனம் எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அதை காண்பித்தும் கொடுக்கிறார். எப்படி வசனத்தில் வளர்ந்துருக்காரு பாருங்க. வசனம் எழுதியிருக்க பிசாசு பண்ணி இவர் வசனம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, இவர் வசனத்தை வச்ச என்ன செய்வோம், ஒரு பிடிச்சிருவோன்னு பிசாசு யோசிக்கிறான். வசனத்தை வச்சு பிடிக்கிறதா இன்றைக்கி பெரிய தொல்லை. வசனத்தை வச்சே உங்களை பிசாசு பிடிக்க வச்சுருக்கான் பாருங்கள். ஒரு பாஸ்டர் சொன்னார், யோபு போல் எனக்கு ஒரே போராட்டம் பாஸ்டர். நான் சொன்னேன், எப்பயோ பிசாசு உங்களை பிடிச்சிட்டான், அவங்க பிள்ளை ஆக்சிடென்ட்ல மறைஞ்சு வியாதி மேலே வியாதி. நான் சொன்னேன், வசனம் தெரியல. அவன் சொன்ன யோபு போல எனக்கு பாடு பாஸ்டர். பிசாசு எங்கேயோ பிடிச்சிட்டான், வசனத்தை வச்சே பிடிச்சிட்டான். ஏன்னா வசனம் வந்து அடுத்த வசனத்தை வாசிங்க எப்படி பிடிக்காம பாருங்கள். இயேசு அவனுக்கு பிரேத்திரமாக பாருங்கள் பணிந்து கொண்டால் உன் தேவனாய கர்த்தர் 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிமையில் அவர் நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரன், அந்த இங்கேருந்து தாழ கொதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து இப்படி வசனம் இருக்குது. வசனம் எப்படி இருக்குது? எப்படிங்க வசனம் இருக்குது சொல்லுங்கள். உன் பாதம் கல்லில் இடாதபடி அவனை நீங்கள் 3ஆவது மாடியிலேருந்து குதிங்க, தேவனுக்கு கட்டளையிடுவாங்க பைபிளில் போட்டிருக்கு. கொஞ்சம் தான் வசனத்தை அப்படியே மாற்றுறான் இல்லையா? அப்படி தான் மாற்றுறான். கொஞ்சம் மாத்திரம் நிறைய மாற்றுறானா? நான் இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். பிரதர், உங்கள் பக்கத்தில் ஒரு அசுத்தாவி நிற்கிது பிரதர். உடனே பாஸ்டே சொல்லிட்டாரு, பாஸ்டர் அசுத்தாவி. உடனே இவர் என்ன சொல்லணும், என் பக்கத்தில் 1000 பேர், என் இடது பக்கத்தில் 16 இருந்தாலும் அது என்னை
அப்படின்னு அவர் சொல்லலாம். இவர் பாஸ்டே சொல்லிட்டாரு, என் பக்கத்தில் பிசாசு இருக்கா, கண்ணை முன்னா கருப்பு, இது எப்படின்னா என்னென்ன என்னென்ன ஒன்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அவங்க இந்த வசனம் தெரியாத யாராவது வந்து உங்களை நான் இன்றைக்கு பார்க்குறேன், இன்னும் 3 நாட்குள் உங்களுக்கு விபத்து உண்டாகும் என்று கர்த்தர் காண்பிக்கிறார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாரு, வாதை உன் கூடாது எனக்கு. அது அப்படியா? ஆமாம். பொல்லாப்பு உனக்கு ஆமாம், வசனம் தெரியல. நீங்கள் சொல்ல பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க, வசனம் சொல்லுது பொல்லாப்பு உனக்கு லேட்டாக ஆடுதுன்னு, 3 நாள் கழிச்சு ஆக்சிடென்ட் நடக்கணும்னு சொல்கிறீங்க. நல்லா கவனிங்க, இப்படி தான் சொல்லுவான். உடனே நீங்கள் அதை மனசுக்குள்ளே ஏற்றிக்கிடுவீங்க. அந்த வசனத்தை தியானிக்க மாட்டீங்க. அந்த 29,998 பேர் நான் எதை யோசித்தான்? துர்ச்செய்தியை தான் யோசித்தான். நைட்டு ஃபுல்லாக அழுதான். வசனத்தை எவனாவது யோசிச்சானா? இல்லை கர்த்தர் இறங்கியிருக்காரு, பாலும் தேனும் கொடுக்குற தேசத்தை கொடுப்பான்னு 2 பேர் மட்டும் தான் நின்றான். உலகத்தை யோசிச்சு அழுது கடைசி செத்தியா போயிட்டான் வனாந்திரத்தில். உடனே இவங்க யோசிப்பாங்க, 3 நாளில் விபத்து உண்டாகுன்னு சொல்லியிருக்காரு பாஸ்டர், அப்படியே நடக்கணும். ஐயோ ஊரில் போய் எனக்கு விபத்து உண்டாக அப்படி ஜோம் பண்ணிக்க, வசனத்தை எடுத்து ஒரே பிசாசுக்கு ஒரு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? பொல்லாப்பு எனக்கு உண்மையாக ஆயிரத்தி பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஆக்சிடென்ட் இன் யுவர் லைஃப் அப்படின்னு போட்டுக்குவோம். வாழ்க்கையில் விபத்து என்பதே நேரிடாது. வசனத்தை கொஞ்சம் மாத்திரத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். வசனம் எனக்குள் சம்பூர்ணமாய் வாசமாய் இருக்க நான் பிரயாசப்படுகிறேன் கிருபையினால். அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த வசனம் பரிபூர்ணம் உங்களுக்குள்ள என்ன வந்தாலும் வசனத்தை வந்து நீங்கள் ஒரு 5 நாம் ஏன் ஒன்று புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் 2, புதிய ஏற்பாட்டில் 3, 4 சொல்கிறேன்னா, ஒரு வசனத்தை 5 இடங்கள் 6 இடங்களில் இருக்கும். அதான் சாட்சி உறுதிப்படுத்தல். ஒரு வசனத்தை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது. சரி ரைட் ஓகே. அப்போ கத்துறதுனா கிருபை உங்களுக்கு கொடுக்கணும். எங்கேயாவது போய் உட்காந்துருந்தீங்கன்னா செய்தி கேட்டிங்கன்னா, நான் செய்தி கேட்டு சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு கொஞ்சம் தீமையை அனுப்புவார். அல்லேலூயா. நேற்று ஒரு வீட்டில் ஒரு தீமையை அனுப்பினார். அல்லேலூயா. உங்களுக்கும் ஒரு தீமையை அனுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏதோ தவறுன்னு தோணுது. வசனம் சொல்லுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் அப்படின்னா பிரசங்கம் நீங்கள் கேட்க கொஞ்சம் தீமை போயிடுச்சு தேர்வு வாழ்க்கையில் தீமை வந்துடும் போல. இல்லை, கர்த்தர் நல்லவரா. ஒருவேளை தீமையை பிசாசு கொண்டு வந்தாலும் அந்த தீமையை வசனத்தை கொண்டு கர்த்தர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறவர். அல்லேலூயா. இதுதான் வசனம், இதான் சத்தியம் என்கிற கச்சை. இதில் நீங்கள் வளரணும். Don't forget to subscribe.